என்ன செம்மையா இருக்கு பார்க்கவே. இது என்ன கிளாசிக் வண்டி, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இது பார்த்தீங்கன்னா ஜாவா ஜெட்டுன்னுவாங்க. இதோட ஒரிஜினலுடைய பேர் பார்த்தீங்கன்னா ஜாவா 555 பைனியர் இது பேர். செக்கோஸ்லேவா வண்டி இது 62 மாடல். இது 50 சிசி, கொஞ்சம் ரேரஸ்ட் மாடலு. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்னோ கார்ட் டைப் இது. இதுக்கு அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரடி ஜாவான்னுவாங்க, எஸ்டி கோல்டுன்னுவாங்க. இது ஜாவா கோல்டுன்னுவாங்க. இது ஸ்னோ கார்டு இருக்குன்னா இது அதான் செக்கோஸ்ல பனி பிரைஸ்ல யூஸ் பண்றதுக்காக அவங்க போட்டிருக்காங்க. ஆக்சுவலா இது லேடிஸ்க்கு ஓட்டின வண்டி, அந்த காலத்துல கொடுத்த வண்டி இது. இது பாத்தீங்கன்னா 3 கீர் இது. இது டிஃப்ரெண்டா எல்லா கிக்கரும் பாத்தீங்கன்னா பேக்ல தான் ரிவர்ஸ் இப்படி அடிப்பாங்க. ஆனா இது ஃப்ரண்ட்ல உதைக்கிற மாதிரி வரும் கிக்கர் இது. கால் கீர் வரும், அப்புறம் எல்லாம் நார்மல் தான் இது. இது கொஞ்சம் ரேரஸ்ட் மாடல் இது. இது பாத்தீங்கன்னா நான் ரீபான் ரைடர்ஸ் கிளப்ல இருக்கேன். ஷோக்கு ஜாவா டே அப்போ எடுத்துட்டு போங்க. இது ரொம்ப ரேர் மாடல். இது இப்போ இதுக்கு என்னென்ன பெட்ரோலா இல்ல டீசலா, என்ன மாதிரி யூஸ் பண்ணுவாங்க? பெட்ரோல் தான். பெட்ரோல் பாத்தீங்கன்னா 1 லிட்டருக்கு 2 ஆயில். எல்லாம் நார்மல் 2 ஸ்ட்ரோக் பைக் மாதிரி தான் இது. ஓகே. இப்போ இது நீங்க எப்போ வாங்கினது? இது பாத்தீங்கன்னா ஒரு 2009 வாங்கினேன். இது பாத்தீங்கன்னா குப்பை கண்டிஷன்ல தான் இருந்துச்சு. எடுக்குச்சுல துரு பிடிச்சி ரொம்ப மோசமா தான் இருந்துச்சு. எடுத்து நான் பாத்தீங்கன்னா டயர் மாத்தினேன். ரிம் எல்லாம் ஒண்ணுமே ஆகல, அவ்வளவு துருல கூட. டயர் மாத்தினேன். கேபிள் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்போ உள்ள கேபிள் தான் இது. கேபிள் கூட மாத்தல. பிரேக் ஷூல இருந்து எல்லாமே 99% இதுல ஒரிஜினல் ஸ்பாட் தான் அப்படியே இருக்கு. சுவிட்ச்ல இருந்து எல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷன். இந்த பால் சுவிட்ச்னுவாங்க, இது அதான் ஒரிஜினல். எல்லாமே ஒரிஜினல் கண்டிஷன் தான். இல்ல சீட்டு கவர் போட்டேன், டயர் போட்டேன். மற்றபடி வண்டிக்கு மீதி எல்லாமே ஒரிஜினல். பிரேக் ஷூல இருந்து சேஞ்ச் பண்ண எல்லாமே ஒரிஜினல் ஸ்பாட் தான். அப்படியே கிளீன் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ண, வேற எதுவும் இல்ல. இந்த சைடெல்லாம் பார்க்கவே சூப்பரா இருக்கு. இப்போ வந்து பார்த்தா அது மாதிரி ஒண்ணுமே தெரியும். ஆமா, கால் வைக்குது கம்ஃபர்டபுளா, ஒரு சேஃபா இருக்க மாதிரி இருக்கும். சின்ன மொப்பட் இது ஆக்சுவலா இது. ஓகே. இப்போ இது வந்து 62 மாடல் சொல்றீங்க? 62. ஆமா, 62 மாடல். ஆனா இன்னும் அதே பக்கா கண்டிஷன். அப்போ உள்ள மெட்டீரியல் ஒண்ணுமே ஆகல. ஆமா, அதோட குவாலிட்டி அந்த லெவலுக்கு இருக்காது. ஒரிஜினல் செக்கர்ஸ். இப்போ நீங்க வந்து ரெடி பண்ணன்னு சொல்றீங்க, எப்படி இந்த வண்டியை தேடி கண்டுபிடிப்பீங்க? இது ஆக்சுவலா கலெக்ஷன் இருக்குதுன்ட்டு. ஆமா, நான் அங்கங்க கேட்டுன்னா போவேன். ஒரு இடத்துல தெரிஞ்ச இடத்துல கேட்டுன்னா அவங்க அப்படி ஒரு ஒருத்தரா லிங்க் சொல்லி இதான் கலெக்ட் பண்ண தொடங்கினேன். இதெல்லாம் பாத்தீங்கன்னா என் கடை முன்னாடி தான் ஒருத்தர் ட்ரை சைக்கிள் எடுத்துன்னு போனாரு. நைட் அவரே கால் பண்ணாரு, இது மாதிரி இருக்குன்னு. நைட்டு 10 மணிக்கு சொன்னாரு. அப்பயே போயிட்டு அப்பயே முடிச்சுட்டு காலையில வேலையை போய் எடுத்துன்னு வந்துட்டேன் போயிட்டு. அது எவ்வளவு இது வாங்கும்போது? அப்போ வாங்கச்சுல நான் 8000 ரூபா வாங்கினேன். இன்னைக்கு இந்த கண்டிஷன்ல பாத்தீங்கன்னா 1 லட்சம் 1.5 லட்சம் வரைக்கும் விற்கிறாங்க. குறைஞ்சது. சூப்பர் சூப்பர்ப்பா. இது வந்து உண்மையிலே அந்த கம்பெனிக்காரன் பார்த்தாவே சந்தோஷப்படுவான்ல. கண்டிப்பா கண்டிப்பா.